இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. வீட்டில் காய்கறியே இல்லை, ஆனால் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம், என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மட்டும்தாங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ணிடலாம். ஸோ இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் செம்ம காம்பினேஷனுங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே காரத்தூளும் குழம்பு தூளும் நான் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரே ஒரு முட்டை, பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை ஆப்ஷனல் தான், நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணலாம். கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பாப்பா கொடுக்கறதுனால நான் ஒரே ஒரு எக் சேர்த்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான ரெசிபி. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு குயிக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பண்ணி தாராளமாக கொடுக்கலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.